அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விசித்ரா முதுகுல பூர்ணிமா குத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து பூர்ணிமா சொல்லுது, இந்த மாதிரி தினேஷோட பர்சனல் லைஃப் பற்றி விசித்ராமா பேசுனாங்க. அப்போ வந்து நான் விசித்ராமாட்ட வந்து கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் அவருடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசுறீங்களே, அவர் பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசினா சரியான்னு கேட்டேன். அவங்க வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு வந்து வாழ்க்கை இருக்குது, அவருக்கு வந்து வாழ்க்கை இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து வைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது விசித்திரா சொல்லாத ஒரு பொய்யை வந்து பூர்ணிமா கதை கட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு வந்து 2 பேர் பேசியிருக்காங்க, பூர்ணிமா விசித்ராவும். அப்போ வந்து தெளிவாக அது கேட்குது. அதாவது நீங்கள் அவர் பர்சனலை பற்றி பேசுகிறீங்க, அது மாதிரி அவங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் பற்றி பேசினா அது ஃபேராக தான் கேட்டுச்சு. அதுக்கு அவங்க அந்த இடத்துல அன்ஃபேர் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க. இதுவாக இப்போ தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வந்து சேர்த்து போடுது. இந்த மாதிரி வந்து தினேஷ்க்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, எனக்கு வந்து வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கே அவங்க சொன்னாங்க, சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து சொன்ன மாதிரி இந்த பூர்ணிமா வந்து கட்டமைக்கிறது கேவலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வேறு 2-3 வாரமாக நம்மளும் விட்டுருந்தோம். சரி இது வந்து கொஞ்சம் இப்போ மாறுது, கொஞ்சம் திரிஞ்சிருச்சு பூர்ணிமா அப்படின்னு பார்த்தா திருந்தவே இல்லை. இப்போ கமல் சார் வந்து கண்டிச்சார்லங்க இவங்களை விசித்ராவை. அதனால பூர்ணிமா என்ன நினச்சி அப்படின்னா, இந்த விஷயம் வந்து விசித்ராவுக்கு வந்து நெகட்டிவாக போயிடுச்சு, தினேஷ்க்கு வந்து பாசிட்டிவாக போயிடுச்சு. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தினேஷ்க்கு ஆதரவாக பேசி இவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி பேசினா நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் கேவலமாக நினச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாயாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்குது. காலையில் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்கிட்ட போய் விசித்ராவை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்க பணப்பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. 2 பேர் ஆக்சுவலாக மாயா பூர்ணிமா 2 பேர் ஃபேக்கு தாங்க. அவங்கள நம்பவே கூடாது. நம்மளது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.